புரோட்டீன் லீக் ஆகிறத ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதுவே உங்கள் கிட்னியை வந்து இன்னியும் பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நிறையா பேர் செய்கிற ஒரு விஷயங்கள் வந்து புரோட்டீன் உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புரோட்டீன் உணவுகளை நீங்கள் குறைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் யூரினில் புரோட்டீன் லீக் ஆகும்போது உங்கள் உடம்புல புரோட்டீன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் சரியான முறையில் பார்த்துக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் ஒரு முக்கியமான கேள்வி நிறைய பேர் கேட்குறது வந்து யூரின் நுரை வர்றது, இல்லை யூரினில் வந்து புரோட்டீன் லீக் ஆகும்போது உணவு பழக்கம் என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நார்மலி யூரினில் வந்து புரோட்டீன் வெளியே ஆகிறதுனால என்னென்ன விதமான உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, உடம்புல வந்து வீக்கங்கள் வரும். கால் வீக்கம், முகத்தில் வந்து வீக்கம் வர்றது, உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கிறது, ஒரு சில பேருக்கு வந்து உடம்பு ரொம்ப குறைவாங்க, வெயிட் லாஸ். அப்புறம் ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து அதிகமாக இன்ஃபெக்ஷன் வரும், உடம்பு ரொம்ப சோர்வாகும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து புரோட்டீன் யூரினில் லீக் ஆகிறதுனால உங்களுக்கு வரும். அந்த மாதிரி யூரினில் புரோட்டீன் லீக் ஆகும்போது நிறையா பேர் செய்கிற ஒரு விஷயங்கள் வந்து புரோட்டீன் உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புரோட்டீன் உணவுகளை நீங்கள் குறைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஓகே, இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் உங்கள் உடம்புல புரோட்டீன் உணவுகள் குறைக்கும் போது உங்கள் கிட்னிக்கு தேவையான புரோட்டீன், அதாவது ஆல்புமின்னு சொல்லுவாங்க, இந்த புரோட்டீன் தான் உங்கள் ரத்தத்தில் தண்ணீரை எடுத்து வைக்கிறதுக்கு உதவி செய்யும். ஸோ இந்த புரோட்டீன் உடம்புல குறைய உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்னபடி கால் வீக்கம், உடம்பு சோர்வடைகிறது, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது, பசி எடுக்காமல் இருக்கிறது, வெயிட் லாஸ் ஆகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் யூரினில் புரோட்டீன் லீக் ஆகும்போது உங்கள் உடம்புல புரோட்டீன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் சரியான முறையில் பார்த்துக்கணும். இந்த இடத்துல தான் சாப்பாடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வந்து இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா, அசைவ உணவுகளில் வந்துட்டு நீங்கள் ஒரு சில உணவுகள் சாப்பிடக்கூடாது. அது வந்து உங்களோட கிட்னியோட ஸ்டேஜுக்கு தகுந்தபடி தான் அந்த சாப்பாட்டு முறை வந்து மாறுபடும். அதே நேரம் இன்னொரு எளிமையான முறை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். முட்டையோட வெள்ளைக்கரு வந்து இந்த புரோட்டீனுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல சோர்ஸ். ஸோ அந்த புரோட்டீன், முட்டையோட வெள்ளைக்கரு ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 உங்களோட ரத்தத்தில் உள்ள புரோட்டீன் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்தபடி இந்த முட்டையை உங்களுக்கு எடுத்துக்கிறது நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். இதே மாதிரி மீன் இருக்குது, மீன்லேயும் வந்து நல்ல புரோட்டீன் இருக்குது. ஆனால் எந்த வகை மீன் எடுக்கணும், உங்களோட ரத்த ரிப்போர்ட்டை பரிசோதனை பண்ணி தான் உங்களோட டயட் பிளான் வந்து நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ அதனால் புரோட்டீன் லீக் ஆகிறத ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதுவே உங்கள் கிட்னியை வந்து இன்னியும் பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.